எப்படி இருக்கிற? சாப்பிட்டியா? அயல்நாடு போனியே, பட்ட படிப்புல எப்படிதான் படிச்ச? சூப்பரா படிச்சு டிகிரி படிச்சு கேசிக்கிறேன். ஆமா, மாமா எப்படி இருக்கிறாரு? மாமா சூப்பரா. இந்த பக்கம் கை அமுக்கு கொஞ்சம் வலிக்குது. சரி, நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க? நாட்டு மக்கள் அவங்க நாட்டுல என்ன குறை? இந்த பக்கம் வா, போதும் ஒரே பக்கம் அமுத்தியா மாத்தாத. உன் தங்கச்சி நளினா? ஐயோ அவளுக்கு என்ன குறை? தூள மாட்டேங்கிறா. அப்படியா? உடம்பு என்ன துரும்பா இழைச்சு போய்க்குது? நம்ம என்னைக்கு ஏறிக்கிறோம் இறங்கத்துக்கு அனுபவப்போம். உடம்பா எனக்கு பிபி சுகர் வந்துச்சு, அதனால இறங்கிடுச்சு. அப்படியா? ஆமா, இவ்வளவு நேரம் பேசுறேன், நீ யாரு முதல்ல? எங்கடா வெளியே சொல்ல விடுறீங்க? ஐயா, நான் ஒரு விஜயபுரி நாட்டின் காவலெலி. அது இல்ல பெர்சில் இல்ல, நான் மூஞ்செலி. டேய், காவல்காரன் முதல்லயே சொல்லக்கூடாதா? எங்க சொல்ல விட்டா? வந்து நான் கையை பிடிக்குது, காலை பிடிக்குது, புஜத்தை பிடிக்குது, புடிச்சுனே இருக்கிறேன். நான் மட்டும் வரல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. என்னாச்சு சொன்னா தானே தெரியும். என்ன வேலை? இது தெரியல. ஆட்ட ஆடக்கூடாது, நிறுத்து. உன் ஜாமான கட்டி. சரி, நான் நித்திரன் நாடத்தா. ஏன்னா பையா நாடகம் நித்திரோம் பேசிடுறாங்க. 45,000 குத்துரு. என்னடா போ. சரி, கோட்டான் அவர்களே, கோட்டார் அவர்களே, இதுக்கு சரியான செய்தி நீங்க தான் வாங்க வேண்டும். உண்மை தெரிஞ்சாகணும். சரி, உண்மை தெரிஞ்சாகணும்பா. உனக்கு அரண்மனையில சம்பளம் எதனா பத்தலையா? கோவப்படுற? சம்பளம் தான் கரவே கிடையாது. பச்சை பண்ண பல்லாட்டு வாரி கூட 100 ரூபாய் சேர்த்து கேட்டா கூட குடுறாங்க. ஒரு 10 ரூபாய் வாங்கி சேர்த்து. அரண்மனையில சாப்பாட்டிற்கு எதனா குறையா? வரும்போது பிரியாணி வாங்கினால 1 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். சரி, போனாலும் ஒரு மனுஷன் எதை வேணா பொறுத்துக்குவான். அந்த குடிப்பழக்கத்தை மறக்க முடியாது ஐயா. பேக்ல எதனா விஷயம் பணம் எதனா தூக்கிட்டானுங்களா? பணமா? அத பணமோட கூட ராஜிபுர கூத்தாடி சம்பாதிச்சுக்குமா? பணம் கூட பார்த்து பேச. நகை எதனா விஷயம்யா? நானே அவன் கூட தாலி எத்தனை வாங்கியாந்துறேன் நானு. அப்படி இல்லப்பா, நகை போனா கூட எதனா திருடி கூட வந்தலாம். இது எங்க போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஷாருக்கு எதனா விஷயம்? இப்ப கூட அவன பிளாக்ல 200 ரூபாய் கிடைக்குமா ஒரு கோட்ரு? பிளாக்ல வாங்குற பையனா நீ? அது வாங்கிக்கலாம். ஆனா இது கிடைக்குமா? என்னடா பா, என்னடா காணாம போச்சு? சத்தியமா அம்மா, நான் இந்த ஆட்ட ஆட கூடாது. என்ன காரணம் சொன்னா சரியான தீர்ப்பு சொல்றேன் ஐயா. அதான் அப்படி கொட்டி இப்படி நுண்டி வாயில வைப்பாங்களே ஆன்ஸ். அடடடா, தீர்ப்பு தான ஒண்ணு கொடுங்க. தீர்ப்பு கொடுக்கற மாதிரி இருக்கு. நான் ஆன்ஸ் அடிக்குற. பின்ன இதான சரியான தீர்ப்பு. இங்க பாரு, சும்மா வெறியாட்ட கூடாது. ஆன்ஸ் எல்லாம் பைத்தியம் முத்திர சொல்ல பைத்தியம் இருக்குது. ஆன்ஸ் தானே. தேவிகாபுரத்துல கிளம்பும்போது என்ன சொன்ன உனக்கு ஃபோன் பண்ணி? சேத்பட் பஸ் ஸ்டாண்ட்ல 10 பாக்கெட் வாங்கி என் பையில வைக்கிறேன், போய் எடுத்துக்கடான்னு சொன்னேன். என் பையில பார்க்காதோ உன் பையில பார்த்தா எப்படி தெரியும்? அப்துல் கலாம் தம்பி உப்துல் கலாம் வந்து அடிக்கிறான். உப்துல் கலாம் அப்துல் கலாம் போனால் போகட்டும். இப்போ எங்க சென்று கொண்டு இருக்கோம்? அமரபுரி நான் சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கு சென்று என்னுடைய மனைவியும் என்னுடைய மைத்துனை அழைத்து வர வேண்டும். இப்படியே சென்றால் ஆகாது. பாட்டமாக செல்ல வேண்டும். மாலை கருக்கலிலே மயிருக்கு சோலை மலர்களுக்கு ஒரு என்ன கால்களுக்கு ஒரு என்ன கால்களுக்கு உன்னை தேடும் தலைவன் பாடும் தலைவன்.
வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதோ தெரிகின்றது பார் ஒற்றை குடிசை. அந்த ஒற்றை குடிசையில் ஒரே ஒரு விளக்கானது எரிந்து கொண்டிருக்கின்றது. ஒரே சீர் லைட் எரிந்து பல்கு எரிந்து இன்றுதான் அவர்கள் ஏழ்மைப்பட்டவர்கள். அன்றொரு காலத்தில் எனது மைத்துனாகப்பட்டவன் இந்நாட்டின் இளவரசன். காலத்தின் சூழ்நிலையால் அவர்கள் ஏழ்மையடைந்து விட்டார்கள். அந்த ஒற்றை குடிசை சென்று என்னுடைய மைத்துனரும் என்னுடைய மனைவி சாந்தி இருக்கா பார்க்கலாம். புறப்படே. அம்மா தாயே பிச்சைக்காரனா உலகளா கூட வந்திருக்கு பிச்சைக்காரன் சொல்றீங்க. அம்மா ரோட்ல யாருன்னா கேக்குறீங்களா? வரன்றாங்கடா. வீட்டில் யாராவது விற்கிறீர்களா? உள்ள யாருன்னா கேக்குறீங்களாமா? ஒன்னகரா நாங்க ஒன்ன அனுப்பவே இல்லையே. யார் பாது மண்ணா? ஐயா வணக்கங்க. நீங்க யாரு? எந்த நாடு? நானா விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடா? ஐயா மைத்ரா இது நிலைக்குமா? விஜயா மச்சான் எப்படி இருக்கிற? கலாகரவாய் சாப்பிட்டியா? எந்த வரி இல்ல. அயல்நாடு போனியே? ஆமா. பட்ட படிப்புல எப்படிதான் படிச்ச? சூப்பரா படிச்சு டிகிரி படிச்சு கீசிக்கிறேன். ஆமா. மாமா எப்படி இருக்கிறாரு? ஆமா சூப்பரா. இந்த பக்கம் கை அமுக்கு கொஞ்சம் வலிக்குது. சரி. நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க? நாட்டு மக்கள் நாட்டுல என்ன குறை? இந்த பக்கம் வா. போதும் ஒரே பக்கம் அமுத்தியா மாத்தாத. உன் தங்கச்சி நளினா? ஐயோ அவளுக்கு என்ன குறை? தின்னு தூள மாட்டேங்கிறா. அப்படியா? உடம்பு என்ன துரும்பா இழைச்சு போயிடுது. நம்ம என்னைக்கு ஏறிக்கிறோம் இறங்கத்துக்கு அனுபவம். உடம்பா எனக்கு பிபி சுகர் வந்துச்சு அதனால இறங்கிடுச்சு. அப்படியா? ஆமா. இவ்வளவு நேரம் பேசுறேன். நீ யாரு முதல்ல? எங்கடா வெளியே சொல்ல விடுறீங்க? ஐயா நான் ஒரு விஜயபுரி நாட்டின் காவலி. அது இல்ல பெர்சில் இல்ல நான் மூஞ்செலி. டேய் காவல்காரன் முதல்லயே சொல்லக்கூடாதா? என்ன சொல்ல விட்ட? வந்தன கையை பிடிக்குது காலை பிடிக்குது. ஏய் புஜத்தை பிடிக்குது புடிச்சிட்டே இருக்கறேன். நான் மட்டும் வரலங்க. விஜயபுரி நாட்டுல இருந்து வேற யாரு? ஒரு முன்சாவி ஒருத்தன் வந்தான். அழகா உங்க மச்சான் வந்துட்டாருங்க. விஜயனா? ஆமாங்க. அவர் எங்க இருக்கிறார்? ஓடியா பாப்பா. என்னுடைய மச்சான் அவரே. என்னுடைய மச்சான் இவரு. யாருக்கு மச்சான்? யாருக்கு மச்சான்? நான் சுத்த போல போல போல. எனக்கு மச்சானா மைத்துனா விஜயா இந்நாட்டில் நீ நலமாக இருக்கின்றாயா? நான் நலமாக இருக்கிறேன். நீ எப்படி இருக்கின்றாய்? மைத்துனா எனக்கு என்னப்பா குறை இருக்கின்றது? அயல்நாடு சென்றாயே பட்டா படிப்பு நடத்தி வெகு சிறப்பாக முடிக்கிட்டாயா? அயல்நாடு சென்றேன். என்னுடைய படிப்பு அனைத்து சீரும் சிறப்புட முடித்து விட்டேன். மிக்க மகிழ்ச்சி. தாயகம் திரும்பினேன். அது மட்டுமல்ல என்னுடைய தந்தையின் சொல்லுக்கு இணங்க என்னுடைய மனைவி சாந்தியை அழைத்து செல்லலாம் வந்தேன். என்னுடைய சாந்தியை நான் பார்க்க வேண்டும் அப்பா. அப்படியா? நீங்க அழைச்சிட்டு வர கையா சாந்தி. வீட்டுக்கு யாரா வந்திருக்குது? நம்முடைய குடிசை தேடி வந்திருப்பவர் யார் தெரியுமா? யாருனா? என்னுடைய கணவர். என்னுடைய கணவரா? ஆமா. அண்ணா எங்க இருக்காரு? இருக்கிறார் பாரு. ஐயோ! அண்ணா! அண்ணா! அண்ணா வாடியா! அண்ணா பாருங்க. பயப்படாதம்மா, ஒரிஜினலாவே அப்படிதான். இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கிறான். சரி ஆயிடுச்சுங்க. நீ மச்சான். அவன் என்ன பார்த்தாவா? யாரு? அந்த அம்மா என்ன பாக்குறாங்க? அப்பனா என்ன சைட் அடிக்கிறாங்க? ஏய் சீ மூடு. ஏய் பங்கற. அண்ணா முருதங்காரனை வெச்சிக்கிறேன். அங்க போய் நீ. மாமா இங்க. அண்ணா. அவன் கிட்டயாதுடைய கணவர். அவன் வந்து அந்த நாட்டு காவல்காரர். அப்படியா? இதோ இருக்கிறானே இவர்தான். சாந்தி என்னங்க? இல்லப்பா. உனக்குடா அப்படி? அத வாஜ சொல்லி கொடுங்க இப்படிலாம். இதெல்லாம் கான்செப்ட் இது அடிக்கிறதுலாம் புச்சு புச்சா பண்றீங்களே. கான்செப்ட்ல நீ பண்ற மாதிரி தகாத முறையில் இருக்குது. அப்ப இது பண்ணலாம் நாட்டு மக்கள் மதிக்க மாட்டாங்க. சரி இப்படி வான்றேன். நான் யாரு? என்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய
காவலனுக்கு காவலன், நண்பனுக்கு நண்பன், 2 பேரும் ஒன்னா தானே தூரம் வந்த காட்டுல வெகு தொலைவாக கானகத்தில் தன்னந்தனிமையாக வந்து கொண்டிருந்தோம். நானும் என் முன்னாடிலாம் வீட்டுல விட்டு தனியா தானே வந்துக்கிறேன். உண்மைதானே? தூரம் வந்தமே, வந்த உடனே நீ மட்டும் விட்டு போய் தீன்றீங்க. எனக்கு யார் தீன்றதுக்கு விடுறது? என்னடா தீன்றீங்க? என்னுடைய மனைவியை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அதனால் ஆசையில் ஏதாவது ஒன்று பண்ணிருப்போம். நானும் என் பொண்டாடி விட்டு ஒரே ஒரு டைம் ஆசை இருக்கு, தப்பு இல்ல. உள்ளக்கிற ஆளுக்கு பாரு, அவங்க கூட மட்டும் சேராத. ஆசையே இல்லாம பண்றவங்க ஒரே டைம் சான்ஸ் கொடுங்க. என்ன நெக்கி பேர்ல நாய் சிலுப்புற மாதிரி சிலுப்பிட்டு வந்தாங்க. எதை சிலுப்புறா? ஐயோ அவ அது மூஞ்ச பார்த்தா எனக்கு கிளம்பாது. என்னுடைய தங்கைக்கும் என்னுடைய மகனுக்கும் சின்ன வயசுல திருமணம் ஆச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு. இப்பதான் பாக்குறாங்க முதல்ல மாசத்தோட 20 ரூபாய் கட்டி பிடிக்கிறாங்க. நீ ஏன்டா சிவ பூஜையில கரண்ட் பாசத்தை பரிமாறி நானும் ஒரு பகம் முடிச்சிக்கலாம். நீ வந்து புடி வெறி அடிக்கிற. ஆசை ஏத்தி கொண்டு இருக்கார் மைத்ரா. அவன ஒரு விகட கவி. ஆமா, அப்படியே விளையாட்டு கருவியாக இருக்கான். அவன மறந்து விடு. சரி, வந்த காரணம் என்ன மைத்ரா? நான் வந்த காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதானே, எனக்கோ வெகு நாட்களாக, அதாவது எனக்கு 7 வயதில் திருமணம் முடித்து விட்டது. அன்றைய தினத்தில் என்னுடைய மனைவி முகத்தை நான் பார்க்கவே இல்லை. இன்றைய தினம் என்னுடைய மனைவி அழைத்து செல்லலாம் வந்தேன். அது மட்டுமல்ல, என்னுடைய தந்தையார் உனக்கும் என்னுடைய தங்கை நளினாவிற்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றார். அவளோடு நீ வந்தால் உன்னுடைய தங்கை நான் அழைத்து கொண்டு போவேன். என்ன, உன்னுடைய தங்கைக்கும் எனக்கு திருமணம் ஏற்படா? விஜயா, உன்னுடைய தங்கை ஒரு நாட்டுக்கு இளவரசி, நான் யார்? ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவன். உன்னுடைய தங்கைக்கு எனக்கு ஒரு போய்தீர் ஆகாது, திருமணம் நடக்காது. வேணுமென்னா உன் மனைவி அழைச்சிட்டு போ. ஐயா இளவரசா, ஒரு 2 நிமிஷம் இருங்க. அதுக்கப்புறம் வாசல் பேசு. சத்தியமா இந்த பொண்ணு எல்லாம் 1000 பொண்ணு இருக்குது. இங்க செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல எம்மா போனவன் உனக்கு அது பாக்குது. என் முன்னாடி கூட கேவலமாகுது. அது உன் முன்னாடி என் முன்னாடியே தெரியல. நீ பேசுவது விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றது. உன்னுடைய தங்கையின் வாழ்க்கை மட்டும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். நீயும் நல்லவன் என்று நம்பி வந்தேன். நல்லவனாக இருப்பது போல் எனக்கு தெரியவில்லை. என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் நீ வா, இல்லை என்றால் உன் தங்கச்சி இங்கே வை, அவன் வாழா வெட்டியா கிடக்க. என்னுடைய கணவர் இடத்திலே என்னென்ன வார்த்தை சொல்லிட்டீங்க அண்ணா? அவர் என்ன தவறாவா கேட்டார்னா? என்னுடைய நாத்தனார் தானே உன்னை திருமணம் செய்ய சொன்னாரு. அண்ணா, உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பாத்தியே, அதே மறுநொடி இந்த தங்கையுடைய வாழ்க்கையை நினைச்சு பாத்தி அண்ணா. தங்கா சாந்தி இந்த அண்ணனை மன்னித்திடுமா? ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை பற்றி தான் நான் யோசித்தேனே தவிர உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒன்றுடைய யோசிக்காமல் போய்விட்டேன். அம்மா, அரண்மனைக்கு சென்று நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக, எனக்காக இல்லை என்றாலும் உனக்காக நளினாவை நானே திருமணம் செய்கிறேன். இந்த பொண்ணுல 1000 பொண்ணு உனக்கு சேர்மன் பஸ் ஸ்டாண்ட்ல எடுமா விடுறேன். இப்போ இத புறப்படலாம். என்ன தங்கையை திருமணம் செய்து கொள்ள முடியாத அவன் தங்கச்சி வைக்க மாட்டலாம் இருக்குமா? 100 ரூபாய் புறப்படா போலாம். 100 ரூபாய் மாமா காசு கொடு. யார் காசு கொடுடா? டேய் யாரா பாத்தா உங்களுக்கு எப்படி தான் இருக்குது? போடுங்க போடுங்க. இல்லங்க, இவன் எல்லாம் என்ன வெங்காயம் மரக்கால போலாம். அந்த மாதிரி பொண்ணு ஒரு எம்மா கட்டி மாதிரி தெரியுமா? மனைவிக்கு என்ன பரி சொல்லலாம். என்னமா அங்க வர? டேய், அவன் அங்க மட்டும் தான் குடும்பம், வேற எங்க குடும்பம் மாட்டான். என் மனைவிக்கு என்ன குறை? அதுக்கா அது பூராவே பெல்லு மட்டும் தான் ஆயிடு. அவன் முன்னாடி என்ன, அவன் பின்னாடி என்ன, அவன் பெல்லு என்ன. அந்த ஆயிரம் நான் பாத்து சூத்த கேக்குறாண்டி அம்மா. போய் வேடா காந்தி. நான் முன்னே சென்று கொண்டிருக்கின்றேன், பின்னே அழைத்து கொண்டு ஓடி வரும் காரணம் என்ன? இல்லங்க, இங்க பாருங்க, கோபப்படாதீங்க. உங்களுடைய தங்கையே என்னுடைய அண்ணன் திருமணம் செய்ய ஒப்புதல் சொல்லிட்டாரு. நான் கோபப்படக்கூடாதா? ஆமா. உன்னுடைய வாழ்க்கை மட்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அண்ணன் நினைத்தாலே தவிர என் தங்கையின் வாழ்க்கையை நினைக்கவில்லை. ஆகையால் நீதான் இப்போ திருமணம் செய்தீங்கன்னு சொல்ற. உன் அண்ணன் வாழ்க்கையிலிருந்து வார்த்தையை மைத்ரா, கோபம் வேண்டாம். நான் சொல்வதை கேள். மனப்பூர்வமாக சொல்கிறேன், உன்னுடைய தங்கை நானே திருமணம் செய்து கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தங்கை உன்னோட காலம் முழுவதும் சந்தோஷமாக வாழ வேண்டும். அப்போது பாருங்க, உன் தங்க தான் நல்லா இருக்கணுமா? என் தங்க வீட்டுல ஓடி அப்படி கிடையாது மைத்ரா. இவ்வளவு நாட்களாக
கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இனிமேல் கொண்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அதான் வேற ஒண்ணும் கிடையாது. மைத்துனா நீ கலங்காதே. உன் தங்கையை நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றேன். எனக்கு என் தங்கை திருமணம் செய்து கொள்ள சத்தியமர்த்தம் செய்து கொடுத்து உன்னுடைய தங்கை நானே திருமணம் செய்து இதுவே சத்தியம். புறப்படுங்க போகலாம். ஓடி வா.